புகழ்ச்சி அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இன்றைய ஜும்மா குத்பாவில் காட்ஸ் இன்ஃபினிட் மெர்சி, அல்லாஹ்வுடைய எல்லையற்ற கருணை. அல்லாஹ் மனிதர்கள் மீது எந்த அளவுக்கு எல்லையற்ற கருணை உடையவராக இருக்கின்றார் என்பதை, அவருடைய சோதனைகள் எப்படி அமைந்திருக்குது நம்ம மேல அப்படிங்கிறத அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அவர் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். இந்த மூன்றாவது வாய்ப்பாக இந்த பூமியிலே கலகம் செய்த நிலையிலே வாய்ப்பளித்திருக்கிறார் என்பதை தாண்டி அந்த விஷயத்தை அந்த கோணத்தில் நம்ம பார்க்கிறார். நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய சோதனைகளில் எவ்வளவு இலகுவாக அதனை ஆக்கி இருக்கின்றார் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் வாயிலாக பார்ப்போம். 2ஆம் அத்தியாயம் 220 to 220 அந்த அத்தியாயத்துல 2ஆம் அத்தியாயத்துல 220வது வசனத்துல அல்லாஹ் சொல்வது என்னவென்றால், இந்த வாழ்க்கை மற்றும் மறு உலகம் குறித்து மேலும் அனாதைகளை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர். கூறுவீராக, நன்னறியாளர்களாக அவர்களை வளர்த்து வருவதே அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகச் சிறந்ததாகும். அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் உங்களுடைய இதுடன் கலந்து விட்டால் அவர்களை குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நீங்கள் நடத்திட வேண்டும். கடவுள் நன்னறியாளர்களையும் தீயவர்களையும் அறிவார். கடவுள் நாடி இருந்தால் மிகவும் கடுமையான சட்டங்களை உங்கள் மீது அவர் சுமத்தியிருக்க இயலும். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அவர் நாடி இருந்தா உங்க மேல அதிகமான சுமைகளை அந்த அந்த குடும்பத்தின் அங்கத்தினராக நடத்துவதை பற்றி சொல்றார் இல்லையா, அதை இலகுவா ஆக்குறார். அனாதைகளை நன்னறியாளர்களாக வளர்த்துவதற்கான ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை சொல்றாரு தவிர அது இன்னும் ஹார்ட்ஷிப்பா உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அந்த மாதிரியா ஒரு கடினமான சட்டங்களை சுமத்தி இருந்தால் நம்மளால செய்ய முடியாம போயிருக்கும். அதுக்காகத்தான் அப்படி ஒரு இலகுவான சட்டங்களை கொடுக்கிறேங்கிறாரு. இன்னும் நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். 8ஆம் அத்தியாயம் 43ஆம் வசனத்துல அல்ல அந்த ஸ்போர்ட்ஸ் சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாருன்னா, முகமதே, உம்முடைய கனவில் அவர்களை எண்ணிக்கையில் மிகச் சிலராக தோன்றும்படி அவர் செய்தார். மிக ஏராளமானவர்களாக அவர்கள் தோன்றும்படி அவர் செய்திருந்தார். சூரா 8:43 verse 43 அந்த வசனம் 43வது வசனம். ஏராளமானவர்களாக அவர்களுக்கு தோன்றும்படி அவர் செய்திருந்தால் நீங்கள் தோற்றிருப்பீர்கள். அத்துடன் உங்களுக்கிடையிலே நீங்கள் தப்பித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் கடவுள் அந்நிலையிலிருந்து உங்களை காத்தார். உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றி அறிந்தவராக அவர் இருக்கிறார். அதாவது அந்த கனவு மூலமாகவே அந்த போரின் விஷயங்களை எளிதாக்குகின்றார். முகமதுக்கு அந்த குறைவான நபர்களாக கனவுகள் வந்ததுனால நம்ம எதிர்கொள்ள போறது கொஞ்சம் பேர் தான், தைரியமா போலாம், நம்ம ஸ்ட்ராங்கா சண்டை போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கிளம்பி போறாங்க. அவங்க அப்படி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி சண்டை போடுறது, எப்படி அவங்களை வெல்றது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே என்ன செஞ்சிருப்பாங்க, அதுலயே அந்த பாதி ஊக்கம் குறைஞ்சிடும், சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு வளர்ந்து இருக்காரு. அதனால அதை மாற்றி அமைக்கிறார். அந்த கணவன் மூலம் அதான் முகமதுக்கு சொன்னத அவர் தங்கள் படை வீரர்களுக்கு சொல்லுவாரு. அதன் மூலம் அவர்கள் உற்சாகமாக கிளம்புவார்கள். அதன் மூலமும் வெற்றியை அவர்களுக்கு இலகுவாக தட்டி பறிப்பார்கள் என்பதற்காக அல்ல அப்படி இலகுவாக ஆக்குகின்றார். இன்னும் போர் சமயத்துல அல்ல உங்களுக்கு உங்களால எதிர்கொள்ள முடியாத படையினரை நான் சமாளிச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். 48ஆம் அத்தியாயம் 21 48:21 சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு 1000 படை வீரர்கள் 1000 மாணவர்களை கொண்டு நான் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றேன். 3000 மாணவர்களை கொண்டு ஆதரவளிக்கின்றேன். 5000 மாணவர்களை கொண்டு கூட நான் அவங்களுக்கு ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு போர்ல கூட அவர்களுக்கு
கஷ்டமில்லாத ஒரு வகையிலே அதை மாற்றி கொடுக்கின்றார் என்பதை நாம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்றாரு 43ஆம் அத்தியாயம் 33ஆம் வசனத்துல 43 43 33 அதுல எல்லாரும் நம்ப மறுக்கின்ற ஒரே கூட்டமாக ஆகியிருப்போம் என்பதால் அப்படி ஆகாமல் தடுக்கின்ற அப்படி ஆகாம தடுக்கிறதுக்காக எல்லாருக்குமே அந்த சொத்து சுகங்களை அள்ளி கொடுக்கல. ஒரு குறைவான பேர்களுக்கு, அவர்கள் நம்ப மறுப்பவர்களாக இருக்கின்றவர்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்குமே கொடுத்திருந்தால் இருக்கின்ற நம்ப மறுப்பவர்கள் ஆல் டிஸ்பிலீவர்ஸ் given by wealth, everybody will be disbelievers அப்படிங்கிறதுனால அது வந்து அதை குறைக்கல, அந்த மாதிரி செய்யாம தடுக்கல. நம்மளுக்கு மனசு வந்துடும், மாறிடும், நானும் நம்ப மறுப்பவன் ஆயிடுவேன் அப்படிங்கிறதுனால அது இல்லாம ஆக்குறாரு. அப்ப என்ன, எந்த அளவுக்கு நான் வந்து அதன்பால் தூண்டப்பட்டிருக்கிறேன், நம்ப மறுப்பின் பால் அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், அதை எல்லாம் வந்து எலிமினேட் பண்றார், செய்யாம தடுக்கிறார், இழப்பு பண்றார் நமக்கு. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, அல்ல ஒரு ஆத்மாவுக்கு அது தாங்க முடியாத சுமைகளை அதன் மீது சுமத்துவதில்லை. 2ஆம் அத்தியாயம் 286 லஹா யுகல்லிஃபு லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அப்படி எந்த அளவுக்கு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் அதற்கான சோதனைகளை வைக்கின்றன, அதுக்கு மிஞ்சி வைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு முகமது யோபுக்கு வந்த கஷ்டத்தை நம்ம கிட்ட கொடுத்துருந்தாருன்னா, நம்ம கிட்டனா இந்த இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல அவளுள்ள எவ்வளவுதான் நல்லா வந்து ஒரு பக்தி பூர்வமானவராக இருந்தாலும், நல்லா கத்தரித்தவராக இருந்தாலும், அல்லாஹ் மட்டும் சொல்லி உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும், அவருக்கு அந்த அவர் ஜோபுக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுத்தா துவண்டு போயிருப்பாரு, நம்பிக்கை இழந்திருப்பாரு. இன்னும் இப்ப இன்னும் நல்லா சோதிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வெகுண்டு போயிருப்பார். அப்ப அந்த மாதிரி ஆகாம இருப்பதற்காக அவருக்கு வந்த சோதனையை இங்க யாருக்கும் கொடுக்கல. கொடுத்திருந்தா அது என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜோனா அவர் மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு சூழலை நமக்கு யாராவது அடையக்கூடிய அது ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கிறத தவிர அது மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த போன 2 வாரத்துக்கு முன்னால லிப்ட்ல மாட்டிக்கிட்டாங்க, லிப்ட்ல 25 நிமிஷம் மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் அந்த சோதனையின் அந்த பரிமாணத்தை காட்டுவதற்காக இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு சோதனையை அதிகமாக மனிதர்களுக்கு தருவதில்லை. அப்படி இருந்தா நாமெல்லாம் வந்து கடவுளுடைய ஏகோபித்த அதிகாரத்தை கூட மறுக்கக்கூடியவர்களாகவும் கடவுளை வெறுக்கக்கூடியவர்களாகவும் ஆயிடுவோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில கடவுளுடைய வல்லமையில் அவர்கள் நிராசை அடைந்திருப்பார்கள். அதனால் அவர்களால் எந்த அளவுக்கு சோதனையை தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே கடவுள் அவர்களை வைத்து சோதனை செய்து பாஸ் பண்ணி விடுறாரு. பாஸ் அந்த அளவுக்கு ஈஸி டெஸ்டாக வச்சிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஈஸி டெஸ்ட் எப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நமக்கு ஈஸியா தான் இருக்குது சோதனைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா, அல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாருன்னா அந்த ஒத்த ஆளா ஓட்டினாலும் அவருக்கு வந்து பரிசு கிடைக்கும், அவர் மட்டும்தான் ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த குழந்தைகளுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, போட்டி வைப்பாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு வைக்கல. பெரிய அளவுல பயிற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு உசன் போல்ட் மாதிரி ஓடினா தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியும்ன்றது இல்ல. ஓடுனாவே பரிசு, அவர் வின்னராக தான் ஆயிடுவாரு. அதே மாதிரி பரீட்சையில எழுதுறவங்களுக்கு அது பார்த்து எழுதுற அளவுக்கு இப்ப புக்கு நம்ம கிட்ட இருக்கு, பார்த்து எழுதலாம், பார்த்து உட்கார்ந்து எழுதலாம், சாவகாசமா எழுதலாம். அப்படி ஒரு நிலை தான் நமக்கு பரீட்சை கொடுத்திருக்காரு. நீ பார்க்காம எழுதணும்னு உனக்கு வந்து பரீட்சை வைக்கல. அப்படி ஒரு ஈஸியான டெஸ்ட் நமக்கிட்ட இருக்கு, நமக்கு அல்ல கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி பாதையில இருந்தாலே, அல்லாவுடைய பாதையில நான் புறப்பட்டுட்டேன், கொல்லப்பட்டாலோ மரணம் அடைந்தாலோ அவர்களுக்கு சுவனத்தை வந்து பாக்கியமா கொடுக்கிறார். அது துவங்கிட்டாலே போதும், அந்த இடத்துக்கு அது நகர்ந்து கொண்டே இருந்தாலே போதும். அது வந்து செஞ்சு வெற்றி காணணும், சாதனை செய்யணும் அப்படிங்கிற நிலைக்குதான் நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்தல. அதான் சொல்றாங்க, அம்புகளுக்கு எட்டுகின்ற தூரத்தில்
வைத்து அவர்களை நாம் சோதிப்போம். இதுதான் சோதனை, அவ்வளவுதான். பக்கத்துல நிற்கும் விலங்கு, வேட்டை பிராணி, வேட்டைகளை கொல்லக்கூடாது, அஞ்சு சமயத்துல நீங்க வேட்டையாடக்கூடாது. ஆனா அங்க வேட்டை பிராணி நிற்கும், நீங்க அது வந்து அப்பா அதை கொல்லக்கூடாது, அது சாவடி, அதுக்கு வேட்டையாடக்கூடாதுங்கிறது டெஸ்ட். அவ்வளவுதான், சிம்பிள் டெஸ்ட் தான். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிரமமான கஷ்டமான உங்களுக்கு மன பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய, உடல் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய டெஸ்ட்டுகள்லாம் வைக்கிறது இல்லை. ரொம்ப சுலபமான டெஸ்ட்டுகளை தான் வைக்கிறாரு. ஆமா, அதுல வெல்ல வேண்டியதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே காரியமாக இருக்கிறது. ஆனால் அதையும் கூட எனக்கு வேணாம், இன்னும் கஷ்டமான இது கஷ்டமா தான் இருக்கு, இன்னும் ஈஸியானது கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறாங்க. 8ஆம் அத்தியாயம் 7வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, போர் சமயத்துல குறிப்பிட்ட கூட்டத்தின் மீது கடவுள் உங்களுக்கு வெற்றியை வாக்களித்தார் என்பதை நினைவு கூர்ந்திடுங்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் நீங்கள் சூரா 8:7, ஆனால் அவ்வாறு இருந்தும் நீங்கள் பலவீனமான கூட்டத்தையே எதிர்கொள்ள விரும்புகிறீர்கள். தன் வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டுவதும் நம்ப மறுப்பவர்களை தோற்கடிப்பதுமாக கடவுளின் திட்டம் இருந்தது. அல்லாஹ் தன் நாடியபடி சின்ன கூட்டத்தை வச்சு பெரிய கூட்டத்தை வெல்லுவார். பலகீனமான தாவூது அவர் வந்து ஒரு பெரிய அரக்கனையை கொள்றார், பெரிய ஜெயசாண்டிகா உள்ளவன காரியத்தை கொள்றார். அதெல்லாம் வந்து அல்லாஹ் தான் இருக்கிறது, தன்னுடைய இருப்பை காட்டாது. அந்த நபர்களை வைத்து அவர்கள் அந்த வெற்றி அல்ல, அவர்களுடைய போர் பயிற்சியின் மூலமாக கிடைத்தது அந்த வெற்றி அல்ல, அல்லாஹ் கொடுக்கிறது தான். அல்லாஹ் கொடுத்தாதான் அந்த வெற்றி. இல்லைன்னா எவ்வளவு அவங்கள்ட்ட எவ்வளவு படைகள் இருந்தாலும், ராணுவம் புதுசா இருந்தாலும் அது ஒன்றும் உதவ போறதில்லை. அப்ப இந்த மாதிரியான சுலபமான டெஸ்ட் நமக்கு என்ன, இந்த டெஸ்ட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ரோட்ல போனா டிராபிக்ல ஏதாவது பிரச்சனை வருது, சிக்கல் வருது, கோபப்பட்டு கத்துறோமா, சண்டை போடுறோமா, இல்ல இன்முகத்தோட அதை சமாளிக்கிறோமா, அன்போட பேசி அவங்களை கையாளுறோமா, இதெல்லாம் ஒரு டெஸ்டா வரும் நம்ம கிட்ட. இப்படி இது போன்ற ஒரு ஆபத்தான சூழல்ல நம்ம வந்து எப்படி நடந்து கொள்கின்றோம், இங்கே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதிலிருந்து விடுபட உதவி கோருகின்றோமா, அதற்கு வேறு வேறு உதவிகளை தேட முனைகின்றோமா. அதாவது போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னால லிப்ட்ல நான் மாட்டிட்டேன். இறங்கும் போது மேல வரும்போது சடனா ஒண்ணுமே இல்லை, இருட்டாயிருச்சு. இருட்டானவனா ஒரு திடுக்கமும் ஒரு பயமும் வந்து உடனே போனை எடுத்து நம்பர் அடிக்க ட்ரை பண்றேன். ஜாகிர் பாய் நம்பர் போடுவோம். உடனடியா அல்லாஹ்வுடைய நினைவு வரவில்லை. அந்த அளவுக்கு தான் பலகீனமா நான் இருக்கிறேன். இன்னால் இல்லாய்வா இன்னா இதை சொல்லல, ஆனா உணர்ந்துட்டேன் இது தப்பு, இப்படி செஞ்சிருக்க கூடாது. அந்த இருட்டை பார்த்த உடனே பயந்துட்டேன். இந்த மாதிரியான பயங்களை நாம சந்திக்கும் போது எப்படி எதிர்கொள்றோம்? அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோமா, அல்லது இந்த உலக ரீதியான அந்த உதவிகளை தேட முனைகின்றோமா என்பதை நாம எண்ணி பார்க்கிறோம். எனக்கு வந்து டெஸ்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வரும். நான் அந்த இடத்துல இருந்தா நான் அல்லாஹ்வை நினைவு கொண்டிருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு வேறு விதமான டெஸ்ட் வரும். அந்த இடத்துல அவர்கள் சரியான முறையில அதை கையாண்டார்களா, அல்லாஹ்வை நினைவு கொண்டு அது செயல்பட்டார்களா என்பதை பார்க்கும். அதுதான் டெஸ்ட். இந்த மாதிரியான இலகுவான டெஸ்ட் தான். ரொம்ப கடினமான, நீங்க வந்து இங்க இருந்து 100 கிலோமீட்டருக்கு நடந்து போகணும், இந்த இதுக்கெல்லாம் போறாங்கல்ல, வேளாங்கண்ணி, அந்த சபரிமலை, நடந்து போவாங்கன்னு சொல்லல. அல்ல, இலகுவான ஒரு தொங்கோட்டம் தான், 7 முறை சுற்றி வந்தா போதும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தான் எல்லாம் நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி பஜ்ர் தொழுகும் போது எந்திரிக்கிற டைம்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க பிரசாத் சொல்ற, நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும். புதுசா நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி செய்யறோமா? நம்ம எல்லாருமே அந்த மாதிரி அது அவரே தன்னுடைய அந்த விஷயத்தை எப்படி செஞ்சு 3 வருஷம் நான் இதுக்காக பாடுபட்டேன், எனக்கு எந்திரிக்கும் போது சொல்ல வரல, 3 வருஷம் நான் அதுக்காக கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு அதுலதான் அது டெஸ்ட் தான். அந்த மாதிரியான அது பார்க்கறதுக்கு சின்ன டெஸ்டா இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து பயிற்சி செய்யாம இருக்கிறோம், பொதுபோக்கா இருக்கிறோம். அந்த அளவுக்கு எளிமையான டெஸ்ட்டை வச்சு கூட நம்ம அதை வந்து தள்ளிவிட பார்க்கிறோம். பஜருக்கு நம்ம டக்குன்னு எந்திரிக்கிறோமா, நான் பிரேயருக்கு டக்குன்னு எந்திரிக்கிறோமா, பஜருக்கு பட்டுன்னு எந்திரிக்கிறோமா அப்படிங்கிறது அந்த பஜர் தொழுகையை அந்த நேரத்தில் வைக்கிறார். அந்த எந்திரிக்க முடியாத தூக்கத்தின் கலக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆனா அதை வந்து
அது அதை கூட செய்ய தயார் இல்லை. நம்ம நிறைய பேர் அதை மிஸ் பண்றோம். கொள்கையை என்னுடைய பிள்ளைகள்லாம் அதை செய்யறது இல்லை. சும்மா பட்ஜெட் கொள்கையை எதிர்க்கிறது இல்லை. அதான் அதை நம்ம உதாரணமா பார்க்கிறேன். அது மாதிரியான எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான இலகுவான டெஸ்ட்டை நம்ம செய்யாம தடுத்து கொண்டிருக்கிறோம், தயங்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட இணக்கமாக இருப்பதற்கு ஏதோ இருந்தார் அவர்களை எரிஞ்சு விடாம இருக்கிறோமா? இதெல்லாம் டெஸ்ட் தான். அதுக்காகத்தான் அந்த பெற்றோர். அதனால குடும்பம், அதனால குடும்பமே தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான வாழ்க்கையை வாழ்ந்துடும். நம்ம ஏன் ஒரு குடும்பமா ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம் அப்படின்னா அங்கங்க டெஸ்ட். அதுதான் முதல் டெஸ்ட் ஆகுது. நம்ம என்டர் ஆகிற டெஸ்டாவே அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வெளியே போறோம், வெளியே மக்களை சந்திக்க போறோம். அந்த அந்த ஒரு உடனடி டெஸ்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? மனைவிட்ட கணவன்கிட்ட எப்படி நடந்து கொள்றோம்? பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றோம்? அப்படி பெற்றோர்களை எரிந்து விடாமல் இருக்கின்றோமா? இதெல்லாம் சோதனை தான். நீங்க அதெல்லாம் நம்ம வாழ்க்கை தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலதான் சோதனையே. அதே மாதிரி கவலை, துக்கம், தாழ்ச்சி, லாசு, அந்த சமயத்துல நம்ம அல்லாட்ட முறையிடுறோமா? அல்லது நம்ம எப்படி அதை சரி பண்றது, அல்லது அப்படி துவண்டு போய் விழுந்துடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமா? இதுதான் இந்த சோதனைகளை எல்லாம் நம்ம செய்தோம். அதுல வெற்றி அடைஞ்சா அல்லாஹ் நமக்கு அதுக்கான வெகுமதிகளை, கூலிகளை கொடுக்கிறார். அல்லாவுடைய கிஃப்ட் நமக்கு கிடைச்சா மாஷா அல்லா போட்டு இல்லா பில்லா அப்படி சொல்றோமா? இல்ல அதை பார்த்து கிடைச்சது நமக்கு அவர் கொடுத்தாரு, அவர் எனக்கு வேண்டியவரு, அவர் என்னை பிரியமா கொடுத்தாரு அப்படின்னு அதோட நிப்பாட்டுறோமா? யார்கிட்டையாவது ஒரு பொருள் கிடைச்சாலோ, ஏதாவது ஒரு பெரிய அளவுல ஒரு புதையலோ கிஃப்டோ கிடைச்சாலோ மாஷா அல்லா போட்டு இல்லா பில்லா சொல்லுங்க. ஒரு அழகான பழத்தை பார்த்தா ஒரு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு சாப்பிடும் போது மாஷா அல்லா போட்டு இல்லா பில்லா சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை பயிற்சி இருக்கிறோம், நம்ம பயிற்சி கொண்டிருக்கிறோமா? அதாவது அடிக்கடி நினைவு கூறக்கூடியவராக அந்த மூசா ஹாரூன் கேட்கும்போது சொல்றாரு, உண்மையை அடிக்கடி இதை துதிப்பதற்காக, நினைவு கூறுவதற்காக எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு என்னுடைய சகோதரரை அனுப்புங்க அப்படிங்கிறது. அதுல கூட அந்த 2 பேரும் முக்கியமான ஒரு அந்த அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதான் வேற விஷயம். அடுத்து தொடர்ந்து நம்ம அடுத்த குட்பாவில கடவுளுடைய எல்லையற்ற கருணையை பார்ப்போம். பூபதிகள் எல்லாம் அல்லாஹ்வின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி இருக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட செல்வந்தர்களாக இருக்கிறோம். செல்வந்தர்களாக நிறைய பேர் இல்லை, குறைவான பேர் தான் இருக்கிறோம். ஒரு பொருளாதாரங்கிறது நமக்கு அதன் மீது ஒரு பற்றையும் ஒரு அது நம்ம கிட்ட இருக்கணும், அது இன்டாக்டா வச்சுக்கணும், அது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் நமக்கு இருக்கு. கைவிட்டு லூசா போயிடக்கூடாது, நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிகமான பற்றுகள் அந்த பொருளாதாரத்தின் மேல இருக்கு. மற்றவற்றின் மேல இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பொருளாதாரத்தின் மேல் நமக்கு அதிகமான பற்றுகள் இருக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. 47ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு 47:37. அதுக்கு முந்தைய வசனத்தையும் படிக்கலாம். 36 கூட, இந்த உலக வாழ்வு விளையாட்டும் வீணும் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்தினால் உங்களிடம் பணம் எதுவும் கேட்காமல் அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். உங்களோட பணமே கேட்கல. பணம்ங்கிறது நம்முடைய பணம்ங்கிறது வெறும் பேப்பரோ அல்லது ஒரு தங்க நாணயமோ அல்ல. அது நம்முடைய உழைப்பு. நமக்கு உழைக்காம அந்த பணம் நம்ம கைக்கு வந்துருமா? அது நம்முடைய பாரம்பரியமாக பெற்ற முன்னால இருந்து நம்ம அச்சா கொடுத்தது, அம்மா பெரிய அவங்க கொடுத்தது, அந்த மாதிரியான ஒரு நமக்கு சார்ந்தது, நான் ஏன் சார்ந்தது, என்னுடைய சாமர்த்தியத்தால் விளைந்தது அப்படின்னு நினைக்கிறது மனித இயல்புதான். அப்படிதான் நினைக்கிறான். அந்த இன்னொரு வருஷத்துல கூட அதை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்ற 37:37, உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கும் அளவுக்கு அவர் உங்களிடம் பணம் கேட்டிருந்தால் நீங்கள் கஞ்சர்களாக ஆகியிருக்கக்கூடும்.
மறைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய தீயவை வெளிப்பட்டிருக்க கூடும். என்கிட்ட இருக்குப்பா, மறைக்கப்பட்டிருக்குது, நான் தீயவன், என்னுடைய கெட்டத்தன்மை வெளியே வந்துருங்கிறார். அந்த அளவுக்கு கேட்டிருந்தா நீங்க ஜக்காத்து 50% கொடுக்கணும், 55% கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா ஓடி இருப்போம், திருச்சி ஓடி இருக்கும். 2.5% கொடுக்கல, 2% இன்னும் கொடுக்கல யாரும். 2.5%. நிறைய பேர் அது ஒரு பொருட்டாவே செய்யறதில்லை, அது கணக்கிட்டு கொடுப்பதில்லை. ஒரு கோடி ரூபாய்க்கு 2 லட்சம் கொடுக்கணுமா அப்படின்னு, அந்த 2 லட்சம் கொடுக்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிறோம் மனசு. அது தாராளமா ஓப்போட கொடுக்குற அளவுக்கு இல்ல, சேர்ப்புடி அதை கொடுக்குற அளவுக்கு இல்ல மனசுக்கு. அப்போ அந்த 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 50% நீ கொடுக்கணும். உன்னுடைய வருமானத்துல நீ பெறக்கூடிய பணத்துல 50% தான் முடியாதுப்பா. அதெல்லாம் தர்மம்லாம் என்னால கொடுக்க முடியாது, சக்காத்துலாம் கொடுக்க முடியாது, போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் மனித இயல்பு இருக்குது. உங்களுடைய தீயவை வெளிப்பற்றுவோங்கிறாரு. அப்படி கேட்டிருந்தா இதுதான் சத்தியம், அதான் நிஜம். அப்ப அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப மைனரா, ரொம்ப மினிமமா கொடுக்கறது கூடாது. 2.5 கொடுக்குது. உன்னுடைய கட்டாய கடமை. உன்னுடைய வருமானத்திலிருந்து பெறக்கூடிய அந்த வருமானத்திலிருந்து உன்னுடைய பாக்கெட்ல எந்த பணம் போகுதோ அதுல எடுத்து நீ 2.5% கொடுக்குறது, தனியா வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு இலகுவான டெஸ்ட் நம்ம ஏன் அதை செய்யாம இருக்கிறோம்? இன்ஷா தொடர்ந்து இன்னொரு சப்ஜெக்டுக்கு போகலாம். அதாவது அப்படி அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்த எல்லாம் கொடுக்கலாங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, நரகவாசிகளுக்கு கூட எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கல. நரகம்ங்கிறது அவங்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, தாங்க முடியாத சுமையாக அது இல்லை. ஆனா நாங்க எப்படி பார்க்கணும்னா, நரகத்துல தண்டனை இருக்கு, நெருப்பு இருக்கு, நெருப்பாலான உடை இருக்கு. ஆனாலும் அது அவங்களுக்கு அதுதான் சரி, அவங்களுக்கு அதுதான் போதுமான தங்குமிடமாக இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இல்லாம அல்லாவுக்கு கிட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா, அல்லாஹ் சரி அவங்க சுவனவாசிகள் எப்படி இருக்காங்களோ அதே நிலைக்கு சுவனத்துக்கு சொர்க்கத்துக்கு பக்கத்துல இந்த நரகவாசிகள் அவங்க ஆன்மாவை ஊட்டப்படுத்தாத, தங்களுடைய ஆன்மாவை வளர்த்துக் கொள்ளாத அவர்கள் அங்கே கொண்டு வந்தாங்கன்னா, அல்லாஹ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அதிகமான கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாரு ரஷாதுடைய. அது உண்மைதான். அதை நீங்க அடிக்கிறதுக்குள்ள கூட பார்க்கலாம். அவங்க ஓடிஷன்ல தான் அவங்க போறாங்க. அந்த அந்த இடத்துக்கு அவங்க நரகத்தை நோக்கி ஓடுறாங்க. இருக்க தாங்க முடியாதுப்பா, இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது, ஓடுறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த விஷயம் இருக்குது. 32ஆம் அத்தியாயம் 13 32-13 அதுல அந்த ஃபுட்நோட்ல அவர் குறிச்சிருக்காரு பாருங்க. அப்படி ஓடுற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, அது அல்லாஹ்வுடைய எனர்ஜி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்களால் தாங்க முடியாது. அதுக்கு நரகமே பரவாயில்ல, அங்க இருக்கிற இங்க இருக்க முடியாது அப்படின்னு ஓடுறாங்க. அதுதான். அப்ப அவங்களுக்கு கூட அது அவங்களுடைய ஆன்ம ஊட்டத்திற்கு போதுமான உள்ள ஒரு இடத்தை அவங்களுக்கு வசதிகரமாக கொடுக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய கருணை அங்கேயும் இருக்கு. 32ஆம் அத்தியாயம் 13வது வசனத்துல அடிக்கிறதுல ஃபுட்நோட்ல கொடுக்கிறார் 32-13. பெரும்பாலான மக்கள் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கான கடவுளின் அழைப்பை அலட்சியம் செய்வதை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நரகத்துக்கு செல்வதை வலியுறுத்துகின்றனர். அப்படி அவருடைய அழைப்பு கூப்பிடுறாரு, வாங்க சொர்க்கத்துக்கு வாங்க, என் மன்னிப்புக்கு வந்துருங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், எங்க கூட வச்சுக்கிறேன், என்னுடைய சாம்ராஜ்யத்துல உங்களை வச்சிடுறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. வலியுறுத்தி கூப்பிடுறாருங்கிறத நீங்க அது யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த ஆதம் துவங்கி இந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கு. தூதர்கள் வாயிலாக, வேதங்கள் வாயிலாக, இன்னும் தனிப்பட்ட முறைகளையும் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. வாங்க வாங்க, இங்க வந்துருங்க, இதோட சரியான இடம், உங்களுக்கு அது சரியில்லை. அப்படி இருந்தும் என்ன செய்யறாங்கன்னா, அது வலியுறுத்துறாங்க, நாங்க உங்களுக்கு அங்க இருக்க முடியாது. அது ஏங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். டைம் அதிகம் இல்லை, இந்த ஃபுட்நோட் நம்ம படிக்கிறேன். ஒரே ஒரு நபரை கூட கடவுள் நரகத்தில் போடுவதில்லை. போலி தெய்வ வழிபாட்டை கண்டனம் செய்து கடவுளுக்கு மட்டுமே தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வதன் மூலம் தங்களுடைய ஆத்மாக்களை மீட்டுக் கொள்ள தவறிவிட்டவர்கள், வளர்த்துக் கொள்ள தவறிவிட்டவர்கள், மேலும் நமது படைப்பாளர்கள் விதிக்கப்பட்டுள்ள அனுஷ்டானங்களின் மூலமாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஷஹாதத் தான் முதல்ல. அதை நம்ம மறந்துடும். அது முதல்லங்கிறது இன்னும் அது
பெரிய விஷயம். நம்ம எல்லா வாழ்க்கையின் ஒவ்வொரு நகரங்களிலும் லாயிலாக எல்லாம் சொல்றோமா, அது நிறைய இருக்கிறோமா, அதான் முதல் கடமை அப்படின்னு சொல்ற. அது ஒரு வாக்கியம் அல்ல, வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இருக்கிறோமா அப்படிங்கிறத அதுக்கான அந்த அனுஷ்டானங்களின் மூலமாக தங்களுடைய ஆத்மாக்களை வளர்த்துக் கொள்ள தவறிவிட்டவர்கள் தங்களுடைய சுயமான விருப்பத்தின்படியே நரகத்தை நோக்கி ஓட வேண்டும். அவங்களே போடுறாங்க, நரகத்துக்கு போயிட்டோம், நாங்க இங்க இருக்க முடியாது, தோணத்தில் எங்களால் இருக்க முடியாது. கடவுளுடைய சக்தியின் ஸ்தூல இருப்பை, அந்த எனர்ஜி தாங்க முடியாதவர்கள் மிகவும் பலவீனமாக இருப்பார்கள். இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம இது உதாரணம் தான், உதாரணமா மட்டும்தான் இருக்கணும். அதெல்லாம் கல்வி உதாரணம் சொல்றாரு, செவிடர்களை உதாரணம் சொல்றாருன்னா, நீங்க செவிடர்களை பத்தி என்ன தரக்குறைவா பேசுறீங்களா, கருதல் சொல்றீங்களா நீ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த உதாரணத்தை தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மணிலா, பிலிப்பைன்ஸ் மணிலாவிலாம் ஒருத்தர் போய் ஒரு இடத்துல காக்குறாரு, குப்பைகள் இறங்கி கிடக்குது, அந்த அளவுக்கு மோசமானது. நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டா அந்த பொருட்காட்சி தீவு தெருவுக்கு ஆப்போசிட்ல நாங்க உள்ள போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அவ்வளவு குப்பை இருக்கும், அவ்வளவு கால் வைக்க முடியாது. அதுல ஏன் இருக்கிறாங்க மனுஷங்க? அவங்க ஏன் இருக்கிறாங்கன்னா, அவங்களால ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்ய முடியாது. அதாவது முதலாளிகிட்ட வேலை செய்ய முடியாதுன்னா, அந்த சரியான ஒரு தலைவர்கிட்ட இருந்து வேலை செஞ்சு அதுல நல்ல தன்னுடைய வருவாய் அவர்களுக்கு கீழ்ப்படி நடந்து அவர்களுக்கு ஒழுங்கா வேலை செய்து அவங்க பொருளிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை, தரமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியல. அது பிடிக்கல அவங்களுக்கு. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு தன்னுடைய நானே ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, எனக்கு அந்த யாராவது என்னை கமாண்ட் பண்றது பிடிக்காது. அது தவறுதான். அது இன்னும் சொல்ல போனா அந்த சோதனை அது எனக்கு. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய சோதனை என்னங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு பொறாமை அதிகம் இருக்கு. யாருக்காவது அதிகமான ஒரு விஷயம் கிடைச்சா அது எனக்கு பொறாமையை ஏற்படுத்தும். இதுல என்னுடைய பலகீனம். அதுலதான் சோதனை வைக்கப்படும் திரும்ப திரும்ப. அதே மாதிரி என்னுடைய அந்த கமாண்ட், யாராவது என்னை வேலை ஏவனா பிடிக்காது. அதனால நினைச்சு நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப அதுதான் என்னுடைய தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல நானே விரும்பி ஏற்றுக்கொள்கின்றேன். அது போல அந்த சொர்க்கத்தை ஒரு பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அதுல ஜான் மில்டன் அவங்க எழுதினது. அது சாத்தான் சொல்ற மாதிரி வரும். சாத்தான் சொல்றது மட்டும் இல்ல, எல்லாருமே அதை சொல்ல விரும்புறாங்க. Better to reign in hell than serve in heaven. அந்த ஹெவன்ல நான் கடவுளுக்கு அடிமையா இருப்பதை விட நரகத்துல ராஜாவா இருக்கும், நரகத்துல அரசனா இருக்கும். எப்படி ஒரு மனோபாவம் அவனுக்கு. அப்ப அந்த நரகத்தின் வெம்மை, கஷ்டம், துன்பம் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு நான் சரணடைந்து சிரம்பணிந்து அவருக்கு நான் அடிமையாக சேவகம் செய்வதை ஏற்க மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு? 4ஆம் அத்தியாயம் 172வது வசனத்துல, 173வது வசனத்துல 173, 172, 173 அதையும் பார்த்துலாம். வசனம் 172, 173. மெசையாவோ அந்த மிகவும் நெருக்கமான வானவர்களோ கடவுளின் ஓர் ஊழியராக இருப்பதை ஒருபோதும் இழிவென கருத மாட்டார்கள். கடவுளுடைய ஊழியராக, அடிமையாக, அடியாராக. அடிமைன்ற வார்த்தையே நமக்கு ஒரு அலர்ஜியா இருக்கும். அது எப்படி கடவுளுக்கு அடிமையா இருக்க சொல்றாரா? அடிமையா இருந்தா என்ன தப்பு? நான் அடிமைதான். அடியாருன்ற வார்த்தையை வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடியார், அடிகள், இந்த குன்றக்கூடிய அடிகளார் அப்படிம்பாங்க. தாமலிங்க அடிகளார் அப்படின்னா அடிமைதான். அவங்களே தங்களை அடிமை என்று சொல்றதுதான் விரும்புறாங்க. கடவுளுக்கு அடிமையாக இருப்பதை நம்ம ஒருபோதும் ஊழியராக இந்த வார்த்தை போட்டுக்காக அடிமைதான் அந்த வார்த்தை, இவாதுங்கிற வார்த்தை தான் வருது. இழிவன கருத மாட்டார்கள் எவர்கள் அவரை வழிபடுவதை விட்டும் இழிவன கருதி அத்துடன் சரண் அடைவதற்கு மிகவும் ஆணவம் கொள்கின்றனரோ அவர்கள் அனைவரையும் அவர் தன் முன்னால் ஒன்று திரட்டுவார். எல்லாரும் வாங்க, என்னாச்சு, உங்க பிரச்சனை என்ன, எனக்கு அடிப்பணிய மாட்டீங்களா? அப்ப இங்க இருக்க முடியாது, உங்களால நீங்க எங்க போயிடுங்க, அனுப்பிடுவார். நம்பிக்கை கொண்டு நன்னடியான ஒரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவர் முழுமையான பிரதிபலன் அளிப்பார். மேலும் தன்னுடைய அருளை அவர்கள் மீது பொழிவார். ஈவன கருதி ஆணவம் கொண்டவர்களாக மாறுகின்றவர்களை பொறுத்தவரை அவர்களை வழி நிறைந்த ஒரு தண்டனைக்கு அவர் உட்படுத்துவார். கடவுளை அன்று எஜமானரையோ அந்த ஒரு மீட்பரையோ அவர்கள் காண மாட்டார்கள்.
ஒரு சொர்க்கத்துல அதாவது நரகத்துல கூட அல்லாஹ்வுடைய கருணை இருப்பதனால்தான் அந்த அந்த இடத்துக்கு அவங்களுக்கு அல்லாஹ் அனுப்புறாரு. அவங்க அந்த இடத்த வைக்காம தன் இடத்துலயே வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணாத அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க. அதான் அது மனிதர்கள் ஒரு நல்ல வசிப்பிடத்துல வாழ வச்சாலும் கூட அது நம்ம தெருவுக்கே போயிடுவோம். அப்படி தெருவுக்கு வந்துடுறாங்கல்ல, எவ்வளவு பேர் நம்ம கேள்விப்படுறோம். அங்க உள்ள பில்டிங் நல்லா ஒரு 2 ரூம் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், தண்ணி வரும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே ஈஸியா இருக்கும். வெயில் மழையில கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் என்ன செய்வாங்க, நாங்க எனக்கு சரி 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 வராது, 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு அதை 1,00,000 ரூபாய்க்கு வித்துட்டு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அது நம்ம நிறைய பேர் கேள்விப்படும். அது என்ன காரணம்? அவங்களுக்கு அதை விட இது பெஸ்டா தெரியுது. ரோடு தான் அவங்களுக்கு பெஸ்டா தெரியுது. தெரு வாசியாக இருப்பது அவங்களுக்கு சிறப்பா இருக்கு. ஜாலவி போன்ற இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் வசிக்க லாய்க்கற்ற இடமா இருக்கும். ஆனாலும் அங்க விருப்பத்தோட அவங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் அது மனித சுபாவம். மனிதர்களை ஒரு அசுத்தமான சூழலில் வைத்து பழகியவர்களை அதன் பின்னர் ஒரு தூய்மையான இடத்தில் அவர்களை வைத்தாலும் கூட அவர்கள் அசுத்தமானதாகவே ஆக்கி விடுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு. அவங்க சுகத்துல வசிச்சாலும் அவங்க தங்களுடைய சேட்டைகளை அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. நரகம் ஆக்கிடும், அதையே நரகம் ஆக்கிடுவாங்க. பூமியை ஒரு சோனம் ஜன்னத்து, அது ஒரு தோட்டம் என்று சொல்லப்படுது. தோட்டமாக இருந்ததை இன்றைக்கு குப்பையாக ஆக்கிவிட்டு இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் குப்பைகளும் அசுத்தங்களும் சாக்கடைகளும் அப்படித்தான் இருக்குது பூமி. அப்படி இருந்துச்சு முதல்ல அல்லாஹ் கொடுக்கும்போது. ஜன்னத் தோட்டம், கார்டன் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு பணங்கள் பார்க்க ஏதாவது பார்க்குக்கு போய் பாருங்க, எதுவுமே அசுத்தமே இருக்காது. அந்த மாதிரி இருந்த ஒரு பிரதேசத்தை, ஒரு பூமியை குப்பை ஆக்கிட்டாங்க. என்ன அது அவங்களுக்கு அது வசிக்கிறதுக்கு அது அவங்க பழகல, அது அப்படித்தான் நாங்க இருப்போம் முடிவு பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் இன்னும் மோசமாக்கி கொண்டே போகிறார்கள். பூமியை கரெக்ட் பண்ணிட்டே போறாங்க. அது இன்னும் மோசமான நிலைக்கு ஆளாக்கி கொண்டே போகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதான் இது மனித சுபாவம் மாறாது. அதனால என்ன செய்யறாரு, அதான் அதே இடத்துலயே அவங்க வைக்கிறார். நரகத்துல இழிவு அவங்களுக்கு இருக்கும், முகத்து இருக்கும், இருட்டு இருக்கும். அங்கே அவர்கள் நிழல் கூட அங்கே வெப்பமாக இருக்கும். அங்கே எல்லாமே அது கஷ்டமா தான் இருக்கும். அங்கே அவங்களுக்கு அது ஊப்பானதாக தான் இருக்கும், அது பிரியமானதான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அதைத்தான் அந்த நிலையில தான் அவங்க போறாங்க. ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய ஆற்றலை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினாலும் அவர்களுடைய துர் நடத்தையின் காரணத்தினாலும் நரகமே அவர்களுக்கு போதுமான தங்குமிடமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அத்தியாயம் 175வது வசனம் மட்டும் படிப்போம். ஆச்சு 175 நிறைய வசனங்களை அந்த கருத்துக்கள்லாம் நமக்கு எடுக்க முடியும். இவர்கள் தான் வழிகாட்டலுக்கு பதிலாக வழி தவறுதலையும் மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையையும் தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். அது அதை சூஸ் பண்றாங்க. அதன் விளைவாக அவர்கள் நரகத்தை சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அல்லாஹ் சொல்றது எவ்வளவு உண்மை. அவங்க அதை சகித்துக் கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அதை விட கஷ்டமான சூழல் இங்க இருக்குது. அவங்க சகிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருகாமை, நியர்னஸ், அல்லாஹ்வுடைய நியர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத அதுக்காகத்தான் அப்படி ஆக்குகின்றார் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய கருணை எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு நம்ம பார்த்த தலைப்பாக இருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து அல்லாஹ்வின் பால் நம்ம உறுதியை நிலைநாட்டுவோம். அக்கீமுஸ் ஸலாத்.